ஓம் சரவண பவ. முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் பயத்தோட கண்டிப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணாலே சனி பேச்சியா, இந்த ராசிக்கு ஏழரை சனி, மேச ராசிக்கு ஏழரை சனி, கண்ட சனி, ஜென்ம சனி, அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் போட்டு ஓப்பன் பண்ணாலே இதுதான் போயிட்டுருக்குது. நம்ம முருகனை கும்பிடும்போது பயப்படலாமா? கண்டிப்பாக பயப்படக்கூடாது. நாளும் கோளும் என்ன செய்ய முடியும்? முருகன் நம்ம கூட இருக்கையில் யாரும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் வீட்டில் எனக்கும் மேசராசி, என் ஹஸ்பண்டுக்கும் மேசராசி, 2 பேருக்குமே ஏழரை சனி. அப்போ நினச்சி பாருங்கள். ஆனால் மனசில் ஒரு துளி கூட பயம் இல்லை. ஏன்னா முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கார். நம்ம எதுக்கு பயப்படணும் சொல்லுங்கள்? கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் நமக்கு ஒரு அருமையான பாடலை கொடுத்துள்ளார். அந்த பாடலை உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பாடலாம். இல்லை உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியை நினச்சி பயமாக இருக்குது, நமக்கு ஜோசியம் பார்த்ததில் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு எத்தனை வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 7 சனி அந்த மாதிரி இருக்கிறவங்க, நீங்கள் எத்தனை வருஷம் உங்களுக்கு அந்த சனி பகவானோட ஆதிக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் அவ்வளவு நாளும் கண்டிப்பாக காலை எழுந்திரிச்ச உடனே படுக்கையை விட்டு எந்திரிச்ச உடனே இந்த 4 வரியை தான் நீங்கள் சொல்லணும். சொல்லிட்டு தான் உங்களோட நாளை நீங்கள் தொடங்கணும். இதை நான் கண்டிப்பாக அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எப்போவுமே நான் சொல்கிற பதிகங்களில், வழக்கமாக பாடுற பதிகங்களில் இதுவும் ஒன்று. இந்த பதிகத்தை நம்ம பாடும்போது முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நாள் கோள் என்ன யமன் யார் வந்தாலும் முருகன்கிட்ட நிற்கவே முடியாது. ஏன்னா முருகன் யார்? வீரவேலை கையிலே கொண்டிருக்கிற வெற்றி வீரன், குமரக்கடவுள், கந்தக்கடவுள். அவர் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்படவே கூடாது. கடைசியில் ட்விஸ்ட்டு தருவார், எல்லாமே சோதனை கொடுப்பாரு. ஆனால் கடைசியில் நம்மளை அப்படியே நம்ம மூழ்க போகிற நேரத்தில் அப்படியே கையை கொடுத்து அப்படியே மேலே தூக்கிடுவார். நம்ம அதனால் பயப்படவே தேவையில்லை. மனசில் ஒரு துளி அளவு கூட பயம் இருக்கக்கூடாது. முருகன் நம்ம கூட இருக்கையில் நம்ம எதையும் நினச்சி, ஐயோ இந்த மாதிரி நமக்கு சனி பேச்சு வருதே, இந்த மாதிரி சொல்கிறாங்களே, ஜோசியர் பார்த்ததில் இப்படிலாம் பண்ணுறாங்களே, பரிகாரம் உங்களுக்கு பண்ணணுன்னா அது நீங்கள் பண்ணிக்கலாம். சில பேர் நம்புவீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பதிகத்தை, இந்த 4 வரியை தினமும் பாராயணம் செய்ய முருகப்பெருமான் நம்மளை ஒரு கவசம் போல், நீங்கள் நினச்சி பாருங்கள், முருகன் நம்ம கூடவே இருக்கார், எங்கே போனாலும் கூடவே வராரு அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கணும். கூடவே இருந்து நம்மளை பாதுகாக்கிறாரு, எந்த சூழ்நிலையிலும் கூட நம்ம இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இந்த 4 வரியை கண்டிப்பாக நீங்கள் பாடுங்க. இந்த நேரத்தில் தான் பாடணும் அப்படின்னு இல்லை, காலையில் எந்திரிச்சோன்னே பாடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த 4 வரியை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ, எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் அந்த டைமில் இதை கண்டிப்பாக பாராயணம் பண்ணலாம். பஸ்ஸில் போகும்போதோ, நீங்கள் வண்டியில் போகும்போதோ, இல்லை தூங்கிட்டு இருக்கும்போதோ, காலையில் எந்திரிச்ச உடனேயோ, எந்த டைம் வேணாலும் சொல்லலாம். அப்புறம் நீங்கள் எப்பவும் பூஜை பண்ணுறப்ப விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களோட மனசில் எப்பவும் இந்த பதிகம் ஒலிச்சிட்டே இருக்கணும். மனனம் செய்து கொண்டே முணுமுணுத்து கொண்டே இருக்கும்போது முருகப்பெருமானுடைய அருளும் அருணகிரிநாதருடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அருணகிரிநாதர் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை, இந்த பதிகத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பலன் அடையணும். முருகப்பெருமானுக்கு பிடித்ததில், அவரை வணங்கக்கூடிய முறையில் பிடித்ததில் இந்த பதிகம் பாடுவதும் ஒரு சிறப்பு. ஏன்னா என்னோட இத்தனை வருஷ காலங்களில் இந்த பதிகம்தான் என்னை பல பதிகங்கள், முருகனோட பதிகங்கள், கந்தர் அலங்காரமாகட்டும், திருப்புகழாகட்டும், மேல்மறலாகட்டும், இந்த மாதிரி பல பதியங்கள் எனக்கு சிவபுராணமாகட்டும், சிவனோட பல பதியங்களும் எனக்கு கண்டிப்பாக உதவி பண்ணியிருக்கு. அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா இந்த 15 வருஷத்தில் இந்த முருகனோட பதியங்களும் சிவனோட பதியங்கள் தான் என்னை காப்பாற்றியிருக்கு. அதை கண்டிப்பாக நான் ஒப்புக்கொண்டே ஆகணும். கண்டிப்பாக இறைவனோட துணை இல்லாமல் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியாது. கண்டிப்பாக பாசிட்டிவாக நீங்கள் முருகன்கிட்ட கேளுங்க, அப்பா எனக்கு யாருமே இல்லை, நீ தான் எனக்கு எல்லாமே,
நம்ம அப்பா, அம்மா எப்படி நம்ம குடுக்கலைனாலும் நம்ம விடுறோமா சொல்லுங்க? இப்ப நம்ம ஒரு ஆசைப்படுறோம், ஒரு விஷயம் ஆசைப்படுங்கும்போது நம்ம விடுவோமா சொல்லுங்க? அது மாரி முருகனையும் கெட்டியா நீங்க பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா முருகன் கைவிட மாட்டார். இந்த பாடல் என்னன்னா, கந்தர் அலங்காரத்திலே வரக்கூடிய ஒரு பாடல். நாள் என் செய்யும், நாள் என்னை என்ன செய்ய முடியும்? வினைதான் என் செய்யும், நான் செய்த வினைகள், கர்ம வினைகள் என்னை என்ன செய்ய முடியும்? என்னை நாடி வந்த கோள், நவகிரகங்கள் என்னை என்ன செய்ய முடியும்? கொடும் கூற்று என் செய்யும். கொடும் கூற்றுனா யமன். யமனால என்ன பண்ண முடியும்? குமரேசர் இருதாலும், குமரக்கடவுளின் இரு திருவடிகளும், சிலம்பும், சதங்கையும், அவருடைய சதங்கைகளும், தண்டைகளும், ஷண்முகமும், 6 முகமும், தோளும், 12 தோள்களும், கடம்பும், அவர் அணிந்திருக்கக்கூடிய கடப்ப மலர் மாலையும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. வெற்றி வீரனாய் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எனக்கு முன்னே வந்து தோன்றும்போது, நாளும் கோளும் வினையும் என்னை நாடி வந்த யமனால் யாராலையும் என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத அருணகிரிநாதர் இதில் சொல்றாரு. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாலும், சிலம்பும், சதங்கையும், தண்டையும், ஷண்முகமும், தோளும், கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. இந்த பதிகத்தை தினமும் முருகப்பெருமானையும் அருணகிரிநாதரையும் நினைத்து பாராயணம் செய்து சனி பகவானின் பிடியிலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள். எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் முருகா போற்றி.